அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இறை காதல் இருக்குது, அது மிகப்பெரிய மனிதனுடைய உடலில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும். முஹியுத்தீன் நாடையே வாழ்ந்த காலத்தில் தான் ஹதரத் ரிஃபாயி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, சுல்தானுல் ஆரிஃபீன் சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரதியல்லாஹு அன்ஹு அவங்களும் வாழ்ந்தாங்க. ஒரு தடவை முஹியுத்தீன் நாடையே தன்னுடைய தூதுவரை அனுப்பி கேட்டாங்க, இறை காதல் உங்கள்கிட்ட எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்க. இப்படி கேட்ட உடனே ரிஃபாய் நாயகம் ஆன்னு ஒரு சப்தம் போட்டாங்க. அப்படியே அந்த இறை காதல்னு சொல்லக்கூடிய நெருப்பில் அப்படியே பொசுங்கி அப்படி ஒன்றுமில்லாமல் ஆயிட்டாங்க. இப்போ சுற்றி இருந்த மரம் செடி கொடி எல்லாமே கருகி ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. இந்த செய்தி இந்த தூதரை போய் முஹியுத்தீன் நாடையில் சொல்ல, ஒரு தண்ணியில் ஊதி கொடுத்து இந்த தண்ணியை போய் அந்த நெருப்பில் சில கங்கு அப்படி மின்னி கொண்டு இருக்கும், அந்த கங்கில் போய் தொளிச்சு விடுனாங்க. தொளிச்சு விட்டோடனே ரிஃபாய் நாயகம் எழுந்திருத்தாங்க அப்படின்னு வரலாறை பார்க்கின்றோம். இறை காதல் என்பது உன்னதமானது.